கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் நிறைவுகாண் மருத்துவவியல் தொழில் வல்லுநர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். 3 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னெடுப்பதாக நிறைவுகாண் மருத்துவவியல் தொழில் வல்லுநர்கள் ஒன்றியத்தின் பிரதான செயலாளர் சமன் ஜெயசேகர் குறிப்பிட்டார். ஆய்வுகூட தொழில்நுட்பவியலாளர்கள், மருந்தாளர்கள், கதிரியக்க நிபுணர்கள், உடற்குற்ற சிகிச்சையாளர்கள் என 5 துறைகளைச் சேர்ந்த நிறைவுகாண் மருத்துவவியல் உத்தியோகத்தர்கள் 1100 பேர் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். எதிர்க்கமைய யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, அனுராதபுரம் மற்றும் புலனறுவை போதனா வைத்தியசாலைகளிலும் மன்னார், வவுனியா பொது வைத்தியசாலைகளிலும் அந்த மாகாணங்களின் அனைத்து மாவட்ட வைத்தியசாலைகளிலும் தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகின்றது. தமக்கான பதவி உயர்வுகள் கடந்த 8 வருடங்களாக வழங்கப்படவில்லை என நிறைவுகாண் மருத்துவவியல் தொழில் வல்லுநர்கள் ஒன்றியம் குறிப்பிடுகின்றது. எவ்வாறாயினும் அவசர சிகிச்சைகளை மாத்திரம் முன்னெடுக்க உள்ளதாக ஒன்றியத்தின் பிரதான செயலாளர் மேலும் கூறினார். தொடர்ச்சியாக பெய்யும் மழையினால் 5 மாவட்டங்களில் விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை 6 மணி வரை அமலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆய்வு நிலையம் தெரிவிக்கின்றது. மதுரை, நுவரெலியா, கண்டி, கேகாலை மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக நிலையத்தின் மண் சரிவு அபாயம் மற்றும் ஆய்வு பிரிவின் பணிப்பாளர் RMS பண்டார குறிப்பிட்டார். பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். எல்ல வெள்ளவாய வீதியின் 34ஆம் கட்டை பகுதிக்கு அருகில் நேற்று மாலை இடம்பெற்ற மண் சரிவினால் அந்த வீதி மூடப்பட்டுள்ளதாக RMS பண்டார தெரிவித்தார். இதேவேளை புத்தளம் மாவட்டத்தில் பெய்த கடும் மழையினால் 90 பேர் இடம்பெயர்ந்து பாதுகாப்பான இடங்களில் தக்க வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்தது. இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கான சமைத்த உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாக நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொட்டிபிலி தெரிவித்தார். அத்துடன் சில வீதிகளின் போக்குவரத்துக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதிக மழை காரணமாக தற்போது நீர்த்தேக்கங்கள் சிலவற்றின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் ஜானகி மீகஸ்தென்ன குறிப்பிட்டார். இதேவேளை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. புத்தளம் முதல் கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்திரை வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என திணைக்களத்தின் கடமை நேர வானிலை அதிகாரி M. சாலிகன் குறிப்பிட்டார்.